ரமேஷ், போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு துளி ஏமாந்திருந்தாலும் போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பேன். முதல்ல இந்த ஊரை விட்டு போயாகணும். மாற்றத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்றேன். என்ன இப்ப அப்பன்னு விளையாடிட்டு இருக்க? குழந்தைய பாக்ஸ்ல வச்சுலாம் சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, இந்த மாதிரி டீலை கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காதுன்னு. நாங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. வேண்டாம், கத்திக்கு நீ வேற குழந்தை வேற இல்ல, தெரியும்ல? எல்லாமே ஒண்ணுதான். சரி சரி, அவளை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க. சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு வர வேண்டியது வரும். திரும்ப திரும்ப கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு காணாம போய் 2 நாள் ஆகுது. சின்ன சின்ன சந்தில இருந்து பெரிய இடங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு. பொண்ணுக்காக பணம் கேட்டு கூட யாரும் ஃபோன் பண்ணலன்னா யாரோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் பகைக்காக இதை பண்ணியிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்கள யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை சார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், பணம் கொடுக்கல் வாங்கல், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஏதாவது பெரிய தகராறுங்க, எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற சின்ன இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். புனித், நான் முதல்ல ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். புனித் அங்க என்னோட கொலீக். வயசுல என்னை விட சின்னவன். நாங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்கிறதுனால ரொம்ப க்ளோஸா பழகணும். குட் ஆஃப்டர்நூன் ரிசப்ஷன். ஹலோ தேவகி, நான் தான் புனித். அர்ஜென்ட்டா ரூம் நம்பர் 702க்கு வரீங்களா? ஏன், என்னாச்சு? வாங்க சொல்றேன். புனித், என்ன விஷயம்? ஐ லவ் யூ தேவகி, ஐ லவ் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ? பிஹேவ் யுவர்செல்ஃப். எத்தனை நாளைக்கு தான் நம்ம மனசுல ஆசையை இப்படி வச்சிருக்கிறது? கம், லெட்ஸ் செலிப்ரேட் அவர் டிசைர் ஆன் பெட் டுடே. வாட்? நீ இவ்வளவு சீப்பா இருப்ப நான் நினைக்கவே இல்ல. வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன பத்தி என்ன நினைச்ச நீ? சீப்பா? நானா? ஏன் உன் மனசுல இந்த மாதிரி ஆசை வந்ததே இல்லையா? வீட்டுக்கு போகணும்னா நான் வேணும், வரணும்னா நான் வேணும், பைக்ல என் கூட நல்லா க்ளோஸா மூவ் பண்ணுவேன். இதெல்லாம் மனசுல எந்த ஆசையும் இல்லாம தான் பண்ணியா? உன் வீட்ல உங்க அக்கா கூட உன் வண்டியில வருவாங்க, க்ளோஸா மூவ் பண்ணுவாங்க, கையை பிடிச்சு பேசுவாங்க, கிஃப்ட் கூட கொடுப்பாங்க. அதுக்காக உங்க அக்காவை ரூமுக்கு கூப்பிடுவியா? உன் கூட நான் பழகினதுக்கு காரணம் நீ எனக்கு புருஷனா இருக்கணுங்கிறதுக்கு இல்ல, ரத்த சம்பந்தம் இல்லனாலும் நீ எனக்கு தம்பி மாதிரி இருப்பேன்னு தான். டிஸ்கஸ்டிங். அட புனித், நீ எங்க இங்க? இன்னைக்கே வேலைக்கு வரல? ஓ, நான் திட்டுவேன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. நானா மறக்கிறதா? சான்ஸே இல்ல. இந்த பாரு தேவகி, உன் அழக பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். நான் உன்னை என்னைக்குமே அக்காவா பார்த்ததில்ல. வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத புனித். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா புருஷன் இல்லல. நான் சொல்றத கேளு. உனக்கு நல்ல புருஷனா, உன் பொண்ணுக்கு நல்ல அப்பாவா நான் கூட இருப்பேன். ப்ளீஸ் ஒத்துக்கோ. நெவர். என் பொண்ணுதான் என் உலகமே. நான் உயிரோட இருக்கிறதே அவளுக்காக தான். அவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் நோ தான். ஓ, உனக்கு உன் பொண்ணு மட்டும்தான் உலகமா? அவளை தவிர வேற எதுவும் வேண்டாமா? உன் பொண்ணே இல்லாம போயிட்டா? புனித், சத்தம் போடாத. நான் ஒன்னும் சும்மா உன்னை மிரட்டல, செஞ்சு காட்டுறேன். அன்னைக்கு அவன் பேசினதுல எனக்கு பயம் வந்துருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. சார், நான் அவளை லவ் பண்ணது உண்மை. ரூமுக்கு கூப்பிட்டது, மிரட்டினது எல்லாம் உண்மைதான் சார். அவ பொண்ணை கொன்னாவது அவளை எப்படியும் அடைஞ்சே தீரணுங்கிற உச்சத்துக்கு போயிட்டேன் சார். அவளோட உண்மையான ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அமைதியாயிட்டேன். நாளைக்கு ஒருவேளை அவன் புருஷன் திரும்ப வந்துட்டா நான் ஷிஃப்ட் போட்டா சார் அவ கூட குடும்பம் நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. செத்து போன புருஷன் எப்படிடா திரும்ப வருவான்? யாரு சார் சொன்னது அவ புருஷன் செத்து போயிட்டான்னு? அவன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான். அவகிட்ட இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, பொண்ணு மேல சத்தியம் பண்ண சொல்லி. என்ன என்கிட்ட டிராமா ஆடுறீங்களா? என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறக்காதீங்கன்னு சொன்னேன்ல.
என்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பர்சனல் இன்ட்ரெஸ்டோட உங்களோட சேர்ந்து உங்க பொண்ணை ஏன் தேடுறேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற கஷ்டம், வலி நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோட 8 வயசு பையன் ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வரல. 2 நாள் கழிச்சு பாடி கிடைச்சது. அவன் காணாம போய் அவன் பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்ச அந்த வலி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிஜம். குழந்தை இறந்துடுச்சுன்னு தெரிய வரும்போது அந்த வலி சாதாரணமானதில்லை. ஆனா அவங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கிடைக்கிற ஆதங்கம், இம்சை எனக்கு நல்லா தெரிஞ்சதால்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆனா நீங்க என்கிட்டயே போய் சொல்லிருக்கீங்க. சாரி சார், நான் ஒன்னும் வேணும்னு போய் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டாருதான். உங்ககிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் நான் அதான் சொல்லுவேன். நான் ரிசப்ஷனிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப்லயே நான் ரொம்ப நிம்மதியா அப்பதான் இருந்தேன். கோவில்ல இருக்கிற சாமி நம்ம கிட்ட பேசலனாலும் அவங்க செயலால நமக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி. அங்க இருந்த எந்த குழந்தைங்களும் பேச மாட்டாங்க, செய்கைகளை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க தான் என் உலகம்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்த என் லைஃப்ல வேண்டான்னு ஒதுக்கியும் கட்டாயமா என் லைஃப்ல வந்தது தருண். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளர வருஷக்கணக்கா ஒருத்தர் தெரியணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களே போதும் மனசுக்கு பிடிச்சு போறதுக்கு. தருண் கிட்டயும் எனக்கு அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஈர்ப்பு ஏற்பட்டது. தருணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்ல லைஃபை நான் மிஸ் பண்ணிருப்பேன்னு அடிக்கடி தோணும். நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஆராத்தியா பிறந்த 2 வருஷத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேண்டான்னு சொல்ல சொல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டு குடிக்க ஆரம்பிச்சாரு. நாளாக நாளாக என்கிட்ட பேசுறது கூட குறைச்சிட்டாரு. அதோட என் சிரிப்பும் குறைஞ்சது. நான் 2வது தடவை கன்சீவ் ஆன விஷயம் தெரிஞ்சதும் எங்க நான் வேலைக்கு போறது நிறுத்திடுவேணும்னு அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னாரு. ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை. எங்களுக்குள்ள அந்த சண்டை பெருசாச்சு. அப்போதான் Is this Tarun's house? ஆமா, நான் அவரோட ஒய்ஃப். Can you please call him? ஆக்சுவலி அவர் ஊர்ல இல்ல, அவர் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. Oh, can you give his number please? Why officer, what happened? Nothing to worry, just a small inquiry. Oh, please note down 720 49 12 932. 932. Thank you. டேய் முட்டாளே, ஷர்ட்ல ரத்தக்கரை பரடா. போடா போய் கழுவிட்டு வா போ. ஏய், எவ்வளவு கழுவுனா இந்த ரத்தக்கரை போக மாட்டேங்குது. டேய் மெதுவா பேசுற பைத்தியக்காரா, யாராவது கேட்டுற போறாங்க. இங்க யாருக்குடா தமிழ் தெரியும்? மச்சான், அமௌண்ட் கைக்கு வந்ததும் எஸ்கேப் ஆயிடலாம். அண்ணா பில் எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா. இந்தா சில்லறைய நீயே வச்சுக்க. நன்றிண்ணே. அவனுக்கு ஃபோன் பண்ணு. இதானே அந்த ஸ்பாட்டு? இதான் மச்சான். எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நீ எங்கேயா இருக்க? இங்கே தான் பேங்க்ல இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவானா? வரட்டும். ம்.
இன்னும் 10 நிமிஷம் ஆகலையா அவனுக்கு? கேளு. என்னடா ஆச்சு? ஏய் மச்சான், சுவிட்ச் ஆஃப் வருதுடா. அந்த பண்ணாட நம்மளே ஏமாத்திட்டான்ல, அவனை விடக்கூடாது. அவனை கிளப்ல போய் அடிக்கலாம் வா. அவனை இன்னைக்கு போட்டுறோம்டா. டூல்ஸ் ரெடி பண்ணு. கேட்டா அங்க ஒருத்தன் மறைஞ்சிருந்து நம்மளே பாக்குறான். ஹோட்டல்ல இருந்து நம்மளே ஃபாலோ பண்றான்டா. வா போயில வா. ஓடுறா. ஏய் நில்றா. ஏய் இவனை மிதிச்சே கொண்டுடுவா. வாடா நீ போடா. கடன் கொடுக்க சொன்னா சார், அதான் வந்தேன் சார். இந்த சுடுகாட்டுல எவனா கடன் கொடுக்குறா? உண்மையை சொல்ற பண்ணிட்டு இருக்கீங்க. அடிக்கிறீங்க சார். ஒண்ணும் பண்ணல சார். தெரியும் சார். கிட்ட வாடா. வா எழுந்து போடா. யார் வண்டிடா இது? எங்க இருந்து அடிச்சீங்க? சார் என்னுடைய கார் தான் சார் இது. இந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட எப்படி? தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். யார் சார் இந்த குழந்தை? எங்கடா அந்த பொண்ணு? தெரியாது சார். எங்கடா அந்த பொண்ணு? தெரியாது சார். தெரியாம தான் அவன் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்கீங்களா? வண்டி செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் சார் வண்டியில ஏதோ பாக்ஸ் இருக்கு சார். சார் தெரடா. சார் அது வந்து இப்படி வந்து நில்றா. பாக்ஸ்ல ஸ்கிராப் ஐட்டம் தான் சார் இருக்கு. வேற எதுவும் இல்ல சார். வெறும் காலி பாக்ஸ் தான் சார். தெரப் சார். சார் தெரடா. அது பொறுக்கி பசங்களா. என்னடா நாயை வச்சிருக்கீங்க? என்னடா அது? சார் சார் அடிக்காதீங்க சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா. சார் சார் என் பேர் ரமேஷ் சார். அவன் பேர் சுரேஷ் சார். எங்க ஊரு உச்மாநல்லி சார். நான் லவ் பண்ண பொண்ணு பணம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா வேற ஆளா பாத்துக்கோன்னு சொல்லிட்டா சார். எனக்கு நான் லவ் பண்ண பொண்ணு வேணும் சார். இவனுக்கு என்ஜாய் பண்றதுக்கு பொண்ணு வேணும் சார். மொத்தத்துல 2 பேருக்குமே ஈஸியா பணம் தேவைப்படுச்சு சார். அதுக்காக ஊரு தெரியும் போதுதான் இந்த டாக் கிளப்பை பத்தி கேள்விப்பட்டேன் சார். அங்க 1 ரூபா போட்டு 100 ரூபா ஜெயிப்போம் தெரிஞ்சதும் 1000 போட்டு லட்சத்தை ஜெயிச்சோம். லட்சத்தை கட்டி கோடி ஜெயிக்கலான்ற ஆசையில ஜெயிச்சதெல்லாம் கட்டி எல்லாத்தையுமே தோத்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம் சார். ஆனா ஆசை விடல சார். கடன் வாங்கியாவது ஆடலாம்னு நினைச்சா யாருமே கடன் கொடுக்கல சார். அப்போ கடவுள் மாதிரி வந்தவன் தான் தீபேஷ், டாக் கிளப் ஓனர். இந்த குழந்தையோட போட்டோ கொடுத்து கிட்னாப் பண்ணா 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான் சார். டீல ஓகே பண்ணிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா கிட்னாப் பண்ண முடியல. ஏன்? ஏற்கனவே நான் சொன்னேன்ல சார், இந்த நாய்க்கு பொண்ணுங்க வீக்னஸ் அதிகம். ஒரு புது பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கேன், இன்னும் டைம் இருக்குல்ல, வேண்டாம்னு சொன்னாலும் கூட்டிட்டு போனா சார். நாங்க போயிட்டு வரதுக்குள்ள அந்த எஃப்எஃப் கிட்ட யாருமே இல்ல சார். டீல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா தீபேஷ் கால் பண்ணான். எப்படியோ டீலை முடிச்சிட்டீங்க, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு பணம் கிடைச்சிடும்னு சொன்னான் சார். எப்படியோ ஏமாந்துட்டான்ல, வர வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருந்தோம் சார். அப்புறம் ஏன்டா நாயை பாக்ஸ்ல வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? இது நல்ல ஃபைட்டர் டாக் சார். இது அதை வச்சுதான் சார் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இந்த நாயை கிட்னாப் பண்ணி நாங்க ஒரு புது கிளப் ஆரம்பிச்சுட்டா அதை சண்டைக்கு விட்டு நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டோம் சார். ஆனா எல்லாமே சொதப்பிருச்சு சார். நேரம் ஆயிடுச்சுல, சாப்பாடு கொடுக்கலாம் பாக்ஸை திறந்த உடனே கடிச்சிருச்சு சார். பார்ல இவன் சட்டையில இருந்த ரத்தத்தை துடைக்கும் போதுதான் சாருக்கு டவுட் வந்து எங்களை லாக் பண்ணிட்டார் சார். இப்ப எங்க இருப்பாங்க சார்? நான் ஒன்றும் பண்ணல சார். சார் ஏன் சார்? வாடா சார் தள்ளாதீங்க சார். சார் ஏன் சார்? வா வா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் அவனும் பண்ணல சார். அட என்ன சார் சொல்றேன்ல. டோர் ஓபன் பண்ணு. சார் அவனும் தப்பு பண்ணல சார். ஏறா வண்டியில. சார் ஏறு. சார் சார் உங்க மேல கண்டிப்பா நான் டெஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் சார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? நான் பண்ற பிசினஸ்க்கு மாசம் மாசம் உங்க எல்லாருக்கும் மாமூல் எழுதிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? உன்னை அரெஸ்ட் பண்ண போறது கிட்னாப் கேஸ்ல. கிட்னாப்பா? ஓ மை காட் சார், யார் சார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னது? புறம்போக்கு சும்மா பேசிக்கிட்டு அடிச்சு தூக்கி போட்டுருவேன். அந்த பொறுக்கிங்க கிட்ட நீ தான் கடத்த சொன்ன. புறம்போக்கு பாடுங்க மாட்டிட்டானுங்களா? சார்
இந்த லுச்சா பசங்க பேச்சை கேட்டுட்டு டீசென்டான என்ன கூட்டு வந்திருக்கீங்களா சார்? இவங்களை இப்பதான் சார் முதல் முறையா பாக்குறேன் சார் போய் சொல்றான் சார் அவன். சார் இவனுங்க பேச்சை கேட்டு என்னைய அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த ஜென்டில்மேன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, டெஃபினெட்லி வில் பே ஃபார் திஸ் சார். சார் எதுக்கு சார் சும்மா சும்மா அடிக்கிறீங்க? நான் பொழைப்பேன். என்னைய மிரட்டுறியா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? இந்த பொண்ணு ஏன்டா கடத்த சொன்ன? இந்த பொண்ணியா சார்? இது என் சொந்த அக்கா பொண்ணு சார். என்னது? உன்னோட அக்கா பொண்ணா? ஆமா சார், என் சொந்த அக்கா பொண்ணு சார் இது. இவ்வளவு ஏன் சார் நான் கிட்னாப் பண்ணணும்? கொஞ்சம் கம்ப்யூட்டர் ரூமுக்கு வரீங்களா? போடா, போய் அப்படி ஓரமா உட்காரு. சார், நேத்து ராத்திரி ஜங்ஷன்ல நடந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கிளிப்பிங்ஸ் கிடைச்சது சார். நேத்து சாயங்காலம் 7 மணிக்கு பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஆனா 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கூட தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு சார். ஆனா இந்த லேடி என்னடானா தன் பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இவன் என்னடானா அவன் அக்கா பொண்ணுன்னு சொல்றான். சார் அடிக்காதீங்க சார், சார் ப்ளீஸ் சார், சார் அடிக்காதீங்க சார். இது வரைக்கும் எத்தனை கையில் அடிச்சிருக்க? சார் 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 இல்ல சார், சார் இல்ல சார். சார் என் மகன் மேல சத்தியமா சொல்றேன் சார், அவங்களே கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுனால தான் சார் நான் கூட்டிட்டு வரல. எல்லா பேரண்ட் கிட்டயும் நாங்க கிளியரா குழந்தைங்கள 7 o'clock பிக் பண்ண சொன்னோம். பட் அவங்க வந்தது 11:30 PM. இது அவங்களோட irresponsibility சார். செத்து போன புருஷன் எப்படிடா திருப்பி வருவான்? யார் சார் சொன்னது அவ புருஷன் செத்து போயிட்டான்னு? அவன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான்.